அஸ்ஸலாமு அலைக்கும். எத பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ, அந்த மாரியெல்லாம் நம்ம செஞ்சு குடுக்கும்போது, நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிச்சமே வராது. விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸா கட் பண்ண 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குனதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து, நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கணும். இதிலே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், வீட்லயே அரைச்ச கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். 2 தக்காளிய கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற ரைஸ்க்கு தகுந்த மாரி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குனதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க கேரட், நான் இதில பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்துக்கலாம். இது வந்து புளிப்பு இல்லாத தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன். தயிரோட சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேத்த உப்பும் சேர்த்துட்டு, நான் 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தழையும் சேர்த்துட்டு, இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இதுக்கு சைடிஷா பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே நல்லா மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அளந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்திட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸையும் சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸ், பிரியாணி ரைஸ் எல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நார்மலா எப்படி ரைஸ் ஆக்குவோமோ, அந்த ரைஸ் தான் நான் இதில சேர்த்துருக்கிறேன். குக்கர் மூடி போட்டு நீங்க 2 விசில் விட கூட ரெடி பண்ணிக்கங்க. நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நல்லா உதிரி உதிரியா அருமையான டேஸ்ட்டோட இந்த கேரட் பிரியாணி ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பார்த்தீங்கன்னா, மேக்னேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.